வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 135 135வது பகுதி. எல்லோருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏன் இப்படி வீடியோலாம் போடுறேன்னு கேட்குறாங்க, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாருமே அவங்களோட ஏகோபித்த ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. உண்மைதான், எல்லாரோட ஆதரவும் இல்லைன்னா இந்த பகுதி இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஆண்டவன் கிருபையால் 135வது பகுதியோடு வந்திருக்கோம். இன்னமுமே நான் 10 பகுதி போட வேண்டியது இருக்குது, ரெடியாக இருக்கிறது இன்னும் 10 பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்லேயுமே நான் ஒரு 60 இமேஜ் வர்ற மாதிரி. ஏன்னா முந்திலாம் நான் எப்படி போடுவேன்னா, அனுப்பக்கூடிய அத்தனை இமேஜஸையும் 1 வீக் இமேஜஸ் சேர்த்து மொத்தமாக ½ hour போடுவேன். அப்போது எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய அழகான கூடைகளை நாங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கா, எங்களால் தொடர்ந்து பார்க்க முடியல, நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கு அடுத்தடுத்து நான் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு பகுதியிலையும் 60 இமேஜஸ் வர்ற மாதிரி தொகுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் இன்னுமே ஒரு 10 பகுதி இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ 135வது பகுதி போடும்போது இன்னும் 10 பகுதி ரெடியாக இருக்குது. அதனால் நிறைய ஆதரவு இருக்க போய் தான் இந்த பகுதி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆண்டவன் கிருபையால் நீங்கள் எல்லாருமே எனக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா எல்லாருக்கும். கமெண்ட்ஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பகுதிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. சைலண்ட்டாக பார்த்துட்டு போகிறவங்களா இருந்தாலுமே வியூவர்ஸ் எல்லாருமே கமெண்ட் போடுறதில்ல, நிறைய பேர் சைலண்ட்டாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவங்களோட டைமை ஒதுக்கி ரொம்ப அழகாக கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சங்கீதா கொடுத்துருந்தாங்க, அடுத்து அனீஸ்ங்கிற பேரில் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இப்படி நிறைய பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இவங்க 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய பேர் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எல்லோருக்குமே என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டுக்கு இமேஜஸ் கொடுத்துருக்க எல்லோருக்கும் என்னோட நன்றிகள்ப்பா. இறைவன் அருளால் நல்லபடியாக இந்த பகுதி போய்கிட்டு இருக்கு. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி இந்த பகுதிக்கு நிறைய பேர் இமேஜஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா, எல்லோரும் அதில் பேர் போடுறதில்ல, அது ஒன்று தானே தவிர மற்றபடி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வியூவர் புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. முந்திலாம் அந்தந்த பேரையும் ஊரையும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஏன் நீங்கள் பேர் சொல்ல மாட்டேங்கிங்க அப்படிங்கிற பேர் சில பேர் கேட்குறாங்க. அதுக்காக நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு சில பேர் இப்போது இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் இருக்காது. ஒரு சில பேர் 15 இமேஜ் 20 இமேஜ் மொத்தமாக அனுப்புவாங்க. அவங்களுக்கு அதில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல, ஆனாலும் பேப்பரை பக்கத்தை வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் அதை செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு ரீசன். அப்புறமா 2வது ரீசன் என்னென்னா, ஒரு சில பேர் மட்டும்தான் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க, ஒரு சில பேர் டைப் பண்ணி அனுப்புறதில்லை, அது சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் பேரை சொல்லிவிட்டு இன்னொருத்தர் பேரை சொல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாட்ஸ்அப்பில் பேர் போட்டிருந்தேனே அக்கா, நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் எப்படி போடுறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இமேஜை அனுப்பி வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அல்லது அன்னைக்கே இந்த மாதிரி டைம் ஸ்கெட்யூல் பண்ணி அவங்க பேரையும் உரையும் போடுறாங்க. அப்படி போடும்போது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 200-300 இமேஜஸ் கிட்ட வந்துட்டுருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் எல்லாரோட பேரையும் அந்த வாட்ஸ்அப் கீழே இருக்கிறத ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நான் பேர் சொல்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். ஆக்சுவலாக நானே கூடைகளுக்கு போடுற அளவை நாள் போட்டது, காலையில் போட்டதே நான் மதியத்துக்குள்ளே அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 2வது சொல்லணும் அப்படின்னா எனக்கு மறந்துடும். அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் மறதி உண்டு. அதனால் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பார்ட்லேயும் நான் விடாமல் சொல்கிறது, தயவுசெய்து உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது அந்த இமேஜ் கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எப்படியும் ஃபோட்டோ தான் எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா போதும். அது நீங்கள் ஒரு மார்க்கர் வச்சு எழுதி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக இருக்கும் உங்களுக்கு. எத்தனை நாளைக்குனாலும் அப்படியே ஒரு A4 ஷீட்டில் நல்லா கனமாக எழுதி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஒவ்வொரு இடையும் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் அழகாக எடுத்து அனுப்பலாம். ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற வீடியோலையும் நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பகுதியில் ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பகுதிக்கு நம்ம வரலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, குமிழ் வைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க நியூ சப்ஸ்கிரைபராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து மற்ற எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக சொல்லிடுறேன். குமிழ் வைக்கிறது கூடையில் கீழ்பாகத்தில் அந்த நாப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, சில்வர் கலரில், அது வைக்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன்ப்பா. அது இல்லாமல் கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ சொல்லிடுறேன். கூடையில் குமிழ் வைக்கிறது எப்படி, குச்சி சொருகிறது எப்படி, வயர் ஜாயின் பண்ணுறது எப்படி, ஏன் இப்படி முடிச்சு போடுறது எப்படி, எனக்கு ஞாபகம் இருக்கிற 1-2 சொல்கிறேன். அப்புறமா ஒரு கூடையை வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, நார்மலாக இப்போ ஒரு கூடை கையில் இருக்குது, அதே மாதிரி அளவில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு தெரியல
அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் நமக்கு இந்த ஐடியா கை கொடுக்கும். கூடையில் நம்ம அந்த டேப்போ அல்லது ஒயர் ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் அப்படியே என்ன செய்யலாம், 3 பங்காக எடுக்கணும். 3 பங்காக எடுத்துட்டு அதை என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு தோராயமான மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதேமாதிரி நானும் கூடைகள் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் வந்திருக்கு எனக்கு. இப்படி நிறைய டிப்ஸ் அதில் இருக்கும். கூடை டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும். நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் டெய்லி வீடியோ போடும்போது அந்தந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 வீடியோ போடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அல்லது 3 வீடியோஸ் வரும், சம்டைம்ஸ் வராது, இப்படியும் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 2 வீடியோஸ் போடுற அளவுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் என்கிட்ட இருக்குது, எடிட் பண்ண டைம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே போட்டுருவேன். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே எனக்கும் ஆர்வமாக இருக்குது எல்லா வீடியோஸும் போடணும்னு. ஆனால் டைம் இல்லாத ஒரே ஒரு ரீசன் தான்ப்பா, எடிட் பண்ண டைம் இல்லை, அந்த ஒரு ரீசன் தான் மக்களே. கண்டிப்பாக உங்களோட எல்லா வீடியோஸையும், உங்களோட எல்லா இமேஜஸும் அடுத்தடுத்த பார்ட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். யாருமே எந்த பார்ட்டையுமே மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ் கேட்குற முக்கியமான கேள்வி, நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற இமேஜ் இப்போ தான் வரும் அப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுப்பா. அது எந்த டைமில் வரும் அப்படிங்கிறத, எந்த பார்ட்டில் வரும் அப்படிங்கிறதையும் என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. எதனாலனா இந்த ஸ்கொயர் பேஸ்கெட் எப்படி போடுறது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இமேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க. போட்டாச்சுமா, ஆல்ரெடி போட்டாச்சு, சேனலில் போய் பாருங்கள். ஸ்கொயர் பூஜா பேஸ்கட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ்லேருந்து A, B, C சைஸ்னு அதேமாதிரி போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. போட்டு கொடுக்குறேன்ப்பா, யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம். ஒரு கூடையாக இருந்தாலும் சரி, 10 கூடையாக இருந்தாலும் சரி, எத்தனை கூடைனாலும் நாங்கள் போட்டுக்கிறோம். ஆர்டர் எடுத்து எல்லா விதமான கூடைகளும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒயர்ஸும் சேல் பண்ணுறோம். இது எல்லாமே நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னவோ சொல்லிட்டு இருந்தேன், மறந்துருச்சு. என்ன சொன்னேன், ஞாபகம் வந்துருச்சுப்பா. எதுலன்னா, நீங்கள் எல்லாருமே எப்போ என்னோட இமேஜஸ் வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய இமேஜஸ் என்கிட்ட இருக்குது. ஒரு 2000, 200, 500, 2500 இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கிறதுனால குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த பகுதியில் தான் உங்களோட இமேஜஸ் வரும் அப்படிங்கிறத என்னால் அறுதிட்டு கூற முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் கண்டிப்பாக இடம்பெறும். ஊர் பேர் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் போட்டிருக்க கலர்லேயே இன்னொருத்தங்க அதே மாதிரி போடுறாங்க. அதனால் உங்களோட கூடைகள் தானே அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறமா ஒவ்வொரு தடவையுமே நான் சொல்கிறது தான், ஊர் பேர் டைப் பண்ணி அனுப்புங்கன்னு. அதுதான் ரொம்ப நல்லது. டைப் பண்ண தெரியாதவங்க ஒரு பேப்பரில் கூட நீங்கள் போல்டாக எழுதி அனுப்புங்க. யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் வந்தது தான். பொதுவாக எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஒருத்தர் பேரை குறிப்பிடலை. ஏன்னா சில பேர் பேர் இல்லாமலே சொல்லிடுறதுனால நம்பரை நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அதனால் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் ரிப்ளைஸ் எல்லாமே பண்ணிட்டேன். இந்த ரிப்ளைஸ் எல்லாமே உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் எல்லா பார்ட்டும் பாருங்கள். அதில் நான் ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா பார்ட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் நீங்கள் இதுக்கு முந்தி வந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகத்துக்கான விடை அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. நீங்கள் கூட வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒயர் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.